ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஆப்பரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸ்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளால் படிக்க முடியும் ஆப்பரேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத. ஆப்பரேட்டர்ஸ் இன் சி. ஆப்பரேட்டர் மீன்ஸ் சிம்பிள் that perform operations on variable and values அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸோ வேல்யூஸையோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்பிளுக்கு பேர் தான் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன பர்பஸ்க்காகலாம் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், எக்ஸாம்பிள் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், தென் வேல்யூ அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேல்யூ அசைன்மெண்ட் அப்படின்னா ரெண்டு ஏ அண்ட் பியை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், ஈக்குவல் டு ஆப்பரேட்டர், அதான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் சொல்லி சொல்லுவோம். தென் கம்பேரிசன் ஆப்பரேட்டர், கம்பேரிசன் மீன்ஸ் ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் லாஜிக்கல் ஆப்பரேட்டர், ஏதாவது கண்டிஷன்ஸை செக் பண்ணணுமா, அது அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆப்பரேட்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர், இந்த 3 ஆப்பரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய பிட்வைஸ் ஆப்பரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். A+B அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இதில் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் சிம்பிள் ஆப்பரேட்டர். ஓகேவா? இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். த ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நம்ம சாதாரணமாக நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ ஆப்பரேட்டர், இந்த மாதிரியான இந்த 5 ஆப்பரேஷன்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆப்பரேட்டர், இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்பரேட்டர், 10 அண்ட் 5 அப்படிங்கிறது வேல்யூஸ். இது வேல்யூஸாகவும் இருக்கலாம் அல்லது வேரியபிள்ஸாகவும் இருக்கலாம். வேரியபிள் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம யூசர்லேருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இது அடிஷன் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது ஆட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது மைனஸ் ஆப்பரேட்டர், வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். தென் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணுறதுக்காக, 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். த ஃபோர்த் ஒன் டிவிஷன். டிவிஷன் அப்படிங்கிறது 10/5 = 2. ஓகேவா? நமக்கு கிடைக்கக்கூடிய த கோஷியன்ட். இதில் கோஷியன்ட் கிடைக்கும். டிவிஷனில் மாடுலஸ் ஆப்பரேட்டர் என்ன அப்படின்னா ரிமைனிங் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 10ல் 5 2 டைம்ஸ் போனால் ரிமைண்டர் எதுவுமே கிடையாது, நமக்கு 0 தான் கிடைக்கும். இன்கேஸ் இங்கே வேல்யூ 12 மாடலோ 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 அப்படிங்கிற அந்த ரிமைண்டர் கிடைக்கும். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது பேசிக் ஆப்பரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டருக்குரிய எக்ஸாம்பிள், இதில் நம்ம ஏ அண்ட் பி அப்படின்னு 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏல 10 அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பியில் வேல்யூ 3 அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் A+B, A-B, A மல்டிப்ளிகேஷன் B, A டிவிஷன் B அண்ட் A மாடுலஸ் ஆப்பரேட்டர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னா 10 + 6 13, தென் 10 - 3 7, 10 × 3 30, 10/3 3 ரிசல்ட் கிடைக்கும். தென் ரிமைண்டர் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா மாடுலோ ஆப்பரேட்டர்லாம் 1 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் A+B 30, தென் A-B 7, தென் A × B 30, A/B 3 அண்ட் A மாடுலோ ஆப்பரேட்டர் B. 10ல் 3 டைம்ஸ் போகும், ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாடுலஸ் ஆப்பரேட்டர் மட்டும் ரிமைண்டர் கிடைக்கும், டிவிஷனில் கோஷியன்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ ரிமைனிங் ஆப்பரேட்டர் எல்லாமே நமக்கு தெரியும், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதில் இந்த மாடுலோ ஆப்பரேட்டர் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தென் அடுத்து
ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் கம்பாரிசன் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அல்லது ஃபால்ஸாக இருக்கும். இன்கேஸ் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் சொல்லியிருப்போம். இதில் வந்து ஒரு 6 ஆப்பரேட்டர் இருக்குது. 2 பேர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய். இங்கே ரைட் சைடில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். லெஃப்ட் சைடில் ஆப்ரேட்டர் என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த ஆப்ரேட்டருக்குள்ள எக்ஸாம்பிள். ஈக்குவல் டு அப்படிங்கிறது 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா, நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்து 2ம் நாட் ஈக்குவலாக இருக்குதா இல்லையா, ஈக்குவலாக இல்லாமல் இருக்கு அப்படி ஆப்போசிட், ஈக்குவலுக்கு அப்படி ஆப்போசிட் ஆப்ரேட்டர். கிரேட்டர் தன் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவை விட ஒய் அப்படிங்கிற வேல்யூவை விட எக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குதா, லெஸ் தென் அப்படிங்கிறது ஒய்யை விட எக்ஸ் வந்து லெஸ்ஸராக இருக்குதா அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவலாகவும் இருக்கணும், அதுக்கு கிரேட்டராகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதை விட லெஸ்ஸராகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம் வேல்யூஸ் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இதுக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் நம்ம ஏ அண்ட் பிக்கு வேல்யூ கொடுத்து வச்சுருக்கோம். ஏனுடைய வேல்யூ 10, பியினுடைய வேல்யூ 20. இப்போது ஏ அண்ட் பி வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா, ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ நமக்கு எல்ஸ் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை வச்சு தான் என்ன செய்யும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து அதோடைய ஃப்ளோவே மாற்றும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கண்டிஷன் இது ட்ரூவாக இருந்தால் ஏ ஈக்குவல் டு பியா நமக்கு எல்லாம் தெரியும், ஏயும் பி ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ எல்ஸ் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும். இங்கே ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏ நாட் ஈக்குவல் டு பி தான் கண்டிஷன் ட்ரூ தான் இதில். ஓகே, தென் பி கிரேட்டர் தென் பி, ஏ விட பி கிரேட்டராக இருக்கும், ஏ விட பி இங்கே கிரேட்டராக இருக்குது. ஏ 10 பி 20 வச்சதுனால இதில் என்ன செய்யும் அப்படின்னா பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து ஏ லெஸ் தென் பி கண்டிஷன் ட்ரூ தான். பி வந்து 20, ஏ வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பியை விட ஏ வந்து லெஸர் வேல்யூ தான். ஸோ இங்கேயும் கண்டிஷன் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம எல்ஸ் பார்ட்டே கொடுக்கல, இதில் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வரைக்கும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரொம்ப அதில் இன்டெப்த்தாக அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போகல, ஆப்ரேட்டர் மட்டும் தான் என்ன செய்யப்போம் அப்படின்னா இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் 10 வந்து ஏ வந்து 10க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், 10ஐ விட கிரேட்டராகவும் இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏ அப்படின்னா ஏனுடைய வேல்யூ 10 தான். ஓகே, இப்போ இதில் 9 இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம 10க்கு மேலே இருக்கணும் வேல்யூஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத சொல்லுவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 25, பி வந்து 25க்கு ஈக்குவலாக இருக்கலாம், 25 விட லெஸ்ஸராகவும் இருக்கலாம். அப்போ பி அப்படிங்கிறது வந்து 20 தான், நமக்கு 25 விட லெஸ்ஸர் வேல்யூ தான். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான், எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமை இதில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள அவுட்புட்டு கிளியராக தெரியும். The first one, A is not equal to B. A, B equal value கிடையாது. A is not equal to B. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இந்த இருக்கு இந்த ப்ரோக்ராமில் A நாட் ஈக்குவல் டு B, ஏயும் பியும் நாட் ஈக்குவலாக இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் நமக்கு ப்ரோக்ராமில் நம்ம இன்புட் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதுக்கும் இந்த சேம் ஸ்டேட்மெண்ட் தான் வருது. B is greater than A அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தபடி B is greater than A ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ ஆகுது. திரும்ப வந்து ஏ வந்து பியை விட லெஸ்ஸர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ ஏ வந்து 10 இருக்குது, நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். 10க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், 10ஐ விட கிரேட்டராகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பி வந்து 25க்கு ஈக்குவலாக இருக்கலாம், 25 விட லெஸ்ஸராகவும் இருக்கலாம், நம்ம பியில் 20ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது. இன்கேஸ் நம்ம கண்டிஷனை மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யாது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது நமக்கு. அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம்ல, இப்போ பார்த்தோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஒவ்வொரு கண்டிஷனாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவோம். இப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன் எப்படி மல்டிபிள் கண்டிஷனை
செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சார் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர். அண்ட் ஆப்ரேட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னா போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ஃபார் எக்ஸிக்யூஷன். ரெண்டு கண்டிஷன்ஸுமே என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஏ வந்து பிஏ விட கிரேட்டராக இருக்கணும். த சேம் டைம் ஏ வந்து சிஏ விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தான் பி அண்ட் சி. பி அண்ட் சியை விட ஏ தான் கிரேட்டர் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன்ஸ் நம்ம செக் போட்டதுனால இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் சொல்லியிருப்போம் மேலே இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கம்பைன் மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம என்ன செய்ய முடியும், இதில் கம்பைன் பண்ண முடியும். மோர் தென் ஒன் கண்டிஷன் நினைச்சா இதில் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ அண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் கண்டிஷன் எனர்ஜி அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் எனர்ஜி அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து ஆர் ஆப்ரேட்டர் சொல்லி நம்ம செகண்ட் ஒன் சொல்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ட் ஆப்ரேட்டர் சொல்லிடுவோம். இப்போ ஆர் ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறோம், பி வந்து ஏ விட கிரேட்டராக இருக்கணும் அல்லது சிஏ கிரேட்டராக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆகிட்டாலும் ட்ரூக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரெண்டுமே நமக்கு ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எல்ஸ் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செய்யும், ட்ரூ பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். யூஸ் நாட் ஆப்ரேட்டர். யூஸ் நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் ஏ கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நாட்டு சொல்லி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுக்கு சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, பியை விட ஏ கிரேட்டராக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். அப்படி தானே, இங்கே கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை அப்படி இன்வெர்ட் பண்ணணும், மாற்றணும். இங்கே ட்ரூன்னு கிடைச்சா இந்த ஏ கிரேட்டர் தென் பிக்கு ட்ரூன்னு கிடைச்சிட்டுனா நமக்கு இது வந்து ஃபால்ஸ் ஆகும் நாட்டு சொல்லும்போது. இல்லை ஏ கிரேட்டர் தென் பி ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த நாட் யூஸ் பண்ணும்போது ட்ரூன்னு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அவுட்புட் நமக்கு இதில் கிடைக்கும். இதுக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பார்ப்போம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம், ஏ வந்து 5, பி ஈக்குவல் டு 10, சி ஈக்குவல் டு 15 அப்படிங்கிற 3 வேரியபிள் வித் வேல்யூஸோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் தான், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரெண்டு கண்டிஷன்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், பியை விட ஏ லெஸராக இருக்கணும், த சேம் டைம் சியை விட பி கிரேட்டராக இருக்கணும். இப்படி ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ஏ லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏ லெஸ் தென் பி தானே, பியினுடைய வேல்யூ 10, ஏனுடைய வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ பியோட ஏ வேல்யூ குறைஞ்ச வேல்யூ தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஓகே ட்ரூ ஆகுது. செகண்ட் கண்டிஷனும் இங்கே ட்ரூ ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்த்து தான் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் என்ன பார்க்க போகிறோம், நமக்கு பி லெஸ் தென் சின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சி 15 இருக்குது, பிக்கு 10ன்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த கண்டிஷனும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேட்ச் ஆகுது. அப்போ இதில் ரெண்டு கண்டிஷனுமே மேட்ச் ஆகுறதுனால போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இது வந்து 10 விட லெஸராக இருந்தாலோ அல்லது இது ஏனுடைய வேல்யூ வந்து 10 விட கிரேட்டராக இருந்தாலோ இல்லை ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ நமக்கு ரெண்டு கண்டிஷன் லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறதுனால ரெண்டு கண்டிஷனும் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட் வேல்யூ நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கோம். தென் லாஜிக்கல் ஆர், ஏ கிரேட்டர் தென் பி அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ். ஏன்னா ஏனுடைய வேல்யூ 5 தான், பியினுடைய வேல்யூ 10 கொடுத்துருக்கோம். இங்கே ஏ கிரேட்டர் தென் பி கொடுத்துருக்கோம். அப்போ முதல் கண்டிஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஃபால்ஸ் ஆகுது. செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரூ ஆகுது. சியை விட பி லெஸர் வேல்யூ தான், அப்படி தானே. சி வந்து 15 இருக்கு, பி வந்து 10 இருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷன் நமக்கு ஆல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனாலும் நமக்கு ட்ரூ பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதில் செகண்ட் ஆப்ரேட்டரில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால ஆல் ஆப்ரேட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு போதுமானது.
லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே கண்டிப்பாக என்ன செய்யணும், ட்ரூவாக இருக்கணும். ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். லாஜிக்கல் நாட் அப்படிங்கிறது ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஏ கிரேட்டர் தென் பி கிடையாது. ஏன்னா ஏ 5, பியினுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 10ன்னு இருக்குது நமக்கு. ஸோ இந்த கண்டிஷன் லாஜிக்கல் நாட் அப்படிங்கிறது, இந்த கண்டிஷனை நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஸோ நாட்டு கொடுத்ததுனால ஃபால்ஸ் அப்படியே ரிவர்ஸில் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ட்ரூன்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா மாறும் நமக்கு. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு. போத் த கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிறது. ஏன்னா முதல் 2 கண்டிஷன்ஸுமே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா ட்ரூ ஆகுது. செகண்ட் கண்டிஷன் அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு இதில் வந்து பி லெஸ் தென் சி கண்டிஷன் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூ ஆகுது. தேர்ட் ஒன் கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஃபால்ஸ் தான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா ட்ரூக்குள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா லாஜிக்கல் நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இன்புட் என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை அப்படியே மாற்றும். 0னா 1, 1னா 0 அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஆனால் நாட்டுன்னு கொடுத்ததுனால இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகி என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஆப்ரேட்டர் பார்ட் 1 தான் போட்டிருக்கோம். செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், இந்த 4 ஆப்ரேட்டர் பற்றி என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.